மீம் காயின்ஸ்கள் நல்லமா புல் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிற தருவாய்க்கு வந்துட்டு, அதாவது போன புல் மார்க்கெட்ல டொப்புக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ பெரிய ஒரு பியர் மார்க்கெட் ஒரு 2-3 வருஷம் பியர் மார்க்கெட்டுக்கு பிறகு கொஞ்சம் புல் மார்க்கெட் வந்த உடனே இந்த 4 கால் செல்லப்பிராணி காயின் லவர்ஸ், அடுத்தது மீம் காயின் லவர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஓகே, வந்து அடுத்த பிட்காயின் தெரியுமா, இந்த காயினுக்கு இத்தனை பில்லியன் இத்தனை ட்ரில்லியன் சப்ளை இருக்குது, இதுல நீங்க $1 நீங்க இந்த காயின் வாங்கினாலே பல லட்சம் காயின்கள் கிடைக்கும். இந்த காயின் நாளைக்கு பிட்காயினை ஓவர்டேக் பண்ணி போகக்குள்ள இந்த காயின் பிட்காயின் மாதிரி 60,000 போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் $1 போனாலே நீங்க US$ லட்சாதிபதி அப்படின்னு நீங்க இலங்கை இந்தியன் பணத்துக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம் சொல்லி இந்த 4 கால் செல்லப்பிராணி காயின் விரும்பியல், அடுத்தது இல்லாட்டி மீம் காயின் விரும்பியல் எல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அநேகமானாக்களுக்கு பிட்காயினை தெரியறதை விட அந்த ஃபேமஸான ஒரு 4 கால் செல்லப்பிராணியோட காயின் ஒன்று இருக்குது. ஓகே, டீல் ஆரம்பிக்கும். அந்த காயின் இன்னும் கூட தெரிஞ்சாக்க தான் அண்டு என் கிளாஸ்ல ஒருத்தரோட பேசிட்டு இருக்கக்குள்ள நீங்க என்ன செய்யற பிசினஸ் ஒன்று செய்றீங்கன்னு, நான் கிரிப்டோக்குள்ள இருக்கேங்க. நானும் கிரிப்டோக்குள்ள இருக்கேன், நானும் அந்த டீல் ஆரம்பிக்கிற அந்த செல்லப்பிராணி காயின் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அது காயின் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ நான் பேசிட்டேன். அப்ப நீங்க நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற பிட்காயின் துரியம் எல்லாம் வாங்கலையாங்க? இல்ல, உங்களுக்கு யாரு சொன்னாங்க? அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னாராம், அந்த டீல் ஆரம்பிக்கிற காயின் தான் ஃபியூச்சர், அது என்னையெல்லாம் சொன்னாராம் வெளிப்பட்டு அவர் வாங்கினாராம். இப்ப போன புல் மார்க்கெட்ல வாங்கி அது கீழே இறங்கினோடனே அப்புறம் அந்த வாலெட் எங்க இருக்குன்னு தெரியாதான் விட்டுட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரணும்னா, கிரிப்டோக்குள்ள வாராக்கள் அநேகமானாக்கள் இந்த மீம் காயின், இந்த 4 கால் செல்லப்பிராணி காயின்கள் கூட அதானேமானாக்கள் உள்ளுக்கு வருவாங்க. இந்த ஒழுங்கான கிரிப்டோவை அநேகமானாக்களுக்கு தெரியாது. ஒழுங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற காயின்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, ஒழுங்கான நல்ல விஷயம் இதுகள்ல விருப்பம் இல்லை. இப்படியான, அதாவது நீங்க குறைஞ்ச பணத்துக்கு கூடுதலான காயின் கிடைக்கும். அந்த காயின் எல்லாம் $1 போனா நீங்க மில்லியனர் ஆகலாம்னு சொல்லி ஒரே நாளில் ஒபாமா ஒன்றுமே செய்யாமல் பணக்காரன் எப்படிங்கிற இந்த கன்செப்டில் இருக்கிற ஆட்கள் கூடுதலா இந்த மாதிரியான செல்லப்பிராணி காயின்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று வாங்க போறீங்கன்னு சொன்னா முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த காயின் என்ன பர்பஸுக்கு இருக்குது, ஸோ செல்லப்பிராணியோட பேர்ல இருக்குங்கிறதுக்காக எல்லாம் காயினை போய் வாங்கப்படா. அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுதா, அதுக்கு பின்னால ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதா, அது நாளைக்கு அதோட டோக்கனமிக்ஸை பார்க்கணும். ஓகே, அதோட ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட வெஸ்டிங் பீரியட் எப்படி, அவங்க மார்க்கெட் டம்ப் பண்ண சான்ஸ் இருக்குதா, டோட்டல் சப்ளை அன்லிமிட்டட் சப்ளைல இருக்கா, சப்ளை கேப் இருக்குதா, அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் ரோட் மேப் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பெஸ்டான ப்ராஜெக்ட் எடுத்து தான் நீங்க காயின் வாங்கணும். அதை விட்டுப்பட்டு அந்த டிக்டாக்கர் சொல்றான், இந்த யூடியூபர் சொல்றான், அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் சொல்றான் அந்த காயின் வாங்கினா ஏன் அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு அவங்களுக்கு அந்த காயின் ஃபவுண்டர்ஸ் என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு பணம் ஒன்று கொடுத்து நாங்க இந்த காயினை ப்ரொமோட் பண்ணோம், உனக்கு $1,000 தரணும். அவங்களுக்கு என்ன, அவங்க பிடிச்சி இந்த காயின் பாருங்க பிட்காயினை தாண்டி போகணும்னு சொல்லி போட்டு சும்மா பிடிச்சி ஒரு கல்ல ஸ்கேம் காயின் ஒன்று பிடிச்சி சொல்லிடுவாங்க. அதை நம்பி நீங்க போய் அதை வாங்கினீங்கன்னா நாளைக்கு அது ஒன்றும் போக மாட்டேங்க. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், எந்த ஒரு காயின் வாங்குறது போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு காயின் பிடிச்சிட்டு இதை வாங்கலாம்னு சொல்லி பிடிச்சிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு போய் என்ன செய்யுங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பெட்டரான என்ட்ரி பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்க போறீங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா நார்மலா எப்போ வேணாலும் நீங்க வாங்கலாம். ஆனா ஷார்ட் டேர்ம் ட்ரேடுகளுக்கு கட்டாயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாம ட்ரேட் பண்ண போகாதீங்க. நான் பர்சனலா எந்த காயினை வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பிட்காயினை தவிர எந்த காயினுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்காக நான் 2 தான் வச்சிருக்கேன் இல்ல, நான் வேற காயின்களை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன், நான் வாங்குவேன், நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஆனா அதை இன்னொரு ஆளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா ஒவ்வொரு காயினுக்கு பின்னால ஒவ்வொரு டீம் இருக்குது, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குது. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயினா தான் அந்த காயின் நல்லா போகும். அந்த ப்ராஜெக்ட் டீம் எடுக்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவு அந்த காயின் நாசமாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, வேற காயின்களை நான் பிட்காயின் எத்தூரியம் எனக்கு பர்சனலா நல்ல நம்பிக்கை இருக்கு. பிட்காயின் யார ஒரு தனி நபர் கண்ட்ரோல் இல்லாம ரன் ஆகுறது, அது ஒரு கொமாடிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இதை பாத்தீங்கன்னு சொன்னா, இது எத்தூரியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அது டாவ், டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். ஈவன் விட்டாலிக் தான் இதோட ஃபவுண்டரா இருந்தாலும் அவர் முடிவுல எத்தூரியன் தங்கி இல்லை. குரூப் ஆஃப் பீப்புளோட ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் தங்கி. அதே மாதிரி நிறைய காயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மற்ற காயின்ஸ் ப்ராஜெக்ட் அவ்வளவு நல்ல இல்லைங்கிறதுக்கு, அதாவது எனக்கு ஓகே அது ஃபியூச்சர்ல நல்லா போறதுன்னு சான்ஸ் இருக்கு, கலாப்ஸ் ஆகிறதுன்னு சான்ஸ் இருக்குங்கிறதால நான் இன்வெஸ்ட் பண்ணுவேனே தவிர உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்ற கோயின்களை பிட்காயின் தவிர வேறு எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு இதை மாதிரியான இந்த 4 கால் செல்லப்பிராணி கோயில்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா மீம் கோயின்கள்ல எல்லாம் இந்த பிரெயின் வாஷ் பட்டு கோயின் வாங்குறாங்கள பார்க்கலுமே கவலை வர
அதை அந்த பாவம் அறிக்கும்னு சொல்லும், அப்படிதான் இருக்கு. அப்படி அவங்களையெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு உண்மையிலே பாவம் அறிக்கும். ஓகே, அந்த போதிய அளவான நாலேஜ் இல்லாதால எவ்வளோ பெரிய மடத்தனமெல்லாம் இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க தயவு செய்து. நீங்கள் இந்த கேட்டிருக்கிற கொயின் எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூ இல்லை, இது எப்போ வேணாலும் ஜீரோக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது மாதிரியான 4 கால் செல்லப்பிராணி மீம் கோயின்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.